வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜை பற்றி முழு விவரத்தை பார்ப்போம். 2024 எவ்வளோ கட் ஆஃப் எதிர்பார்க்கலாம், எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அதாவது தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரை செல்ஃப் ஃபைனான்ஸை பொறுத்தவரை எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, என்ஆர்ஐ பொறுத்தவரையில் எவ்வளோ ஃபீஸ் இருக்குது, சீட் மேட்ரிக்கு எந்தெந்த கேட்டகரிக்கு எந்தெந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 2022 தமிழ்நாடை பொறுத்தவரையில் 7.5 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு, 2003 எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு ரவுண்டு 1. அதே மாதிரி 92.5% எவ்வளோ கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு 22, 23 ரவுண்டு 1 முடிஞ்சிருக்குது அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதான் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான். இது திருச்செங்கோட்டில் இருக்குது. 2021 ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் மொத்த சீட்டு வந்து 150 சீட்டு வருது, ஒரு வருஷத்துக்கு ஃபில் பண்ணுறாங்க. இது அஃபிலியேட்டட் வந்து தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்குள்ளே தான் வருது. இதை அப்ரூவல் பண்ணது வந்து நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் அதாவது சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 213 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்குது. இதில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, எம்பிபிஎஸ் பேராமெடிக்கல் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. போஸ்ட் கிராஜுவேட்டுலேருந்து 17 கேட்டகரியில் இருக்குது. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் வந்து தமிழ்நாடு ரேங்கை பொறுத்தவரை 52வது ரேங்கில் இருக்குது. ஓப்பன் மேனேஜ்மெண்ட் ரேங்கை பொறுத்தவரை 88 இருக்குது. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலை பொறுத்தவரையில் 300 பெட் இருக்குது. அவுட் பேஷண்ட் வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு வந்து 800 பேஷண்ட் வர்றாங்க. இதில் வந்து கூடலாம் குறையலாம். இது ஆவரேஜாக வந்து 800 பேஷண்ட் வர்றாங்க. இப்போ ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். டியூஷன் ஃபீஸ் வந்து சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில் 4,50,000 வாங்குறாங்க. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீஸ் வந்து 40,000 வாங்குறாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து 2 லட்ச ரூபா வாங்குறாங்க. அதர் ஃபீஸ் வந்து 1,65,000 வாங்குறாங்க. டோட்டலாக 8,55,000 வாங்குறாங்க. இது வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸு. தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங்லேருந்து அட்டன் பண்ணி போகிற ஃபீஸு செல்ஃப் ஃபைனான்ஸ் ஃபீஸ் தான் 8,55,000. இதில் வந்து ஹாஸ்டலில் பொறுத்தவரையில் ஏசி இல்லாத ரூம் நான் ஏசி வந்து 75,000 ஒரு வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. வித் ஏசி ஹாஸ்டல் வந்து ஒரு வருஷத்துக்கு 1,60,000 எடுக்கிறாங்க. இது ஹாஸ்டலு ஒரு வருஷத்துக்கு நம்ம பே பண்ணுறது எக்ஸ்ட்ரா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரையில் 13,50,000 எடுக்கிறாங்க. அதே மாதிரி என்ஆர்ஐ கோட்டாவை பொறுத்தவரையில் 24,50,000 எடுக்கிறாங்க. என்ஆர்ஐ லேப்ஸை பொறுத்தவரையில் 21,50,000 எடுக்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஃபஸ்ட் இயர் ஃபீஸ் மட்டும் இது. இப்போது சீட் மேட்ரிக்கை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸ்டேட் கோட்டாக்கு வந்து 50%, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 50% கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்டேட் கோட்டாவில் உள்ள சீட்டை வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரையில் 28 சீட்டு கொடுத்துருக்காங்க. பிசியை பொறுத்தவரையில் 24 சீட் கொடுத்துருக்காங்க 2023. அதே மாதிரி பிசிஎம்மை பொறுத்தவரையில் 3 சீட்டு கொடுத்துருக்காங்க. எம்பிசியை பொறுத்தவரையில் 17 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரையில் 14 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 3 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்டியை பொறுத்தவரையில் 1 சீட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக வந்து 92.5%ல் 90 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. இது ஸ்டேட் கோட்டா நடத்துகிறது, தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா நடத்துகிற கவுன்சிலிங்கில். அதே மாதிரி 7.5 பொறுத்தவரை 7 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. அந்த 7 சீட் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஓசியை பொறுத்தவரையில் 2 சீட் கொடுத்துருக்காங்க. பிசியை பொறுத்தவரையில் 2 சீட் கொடுத்துருக்காங்க. பிசிஎம்மை பொறுத்தவரையில் சீட் அலாட் பண்ணலை. அதே மாதிரி எம்பிசியை பொறுத்தவரை 2 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்தவரையில் 1 சீட் கொடுத்துருக்காங்க. எஸ்சிஏயில் சீட் கொடுக்கல, எஸ்டியிலையும் சீட் கொடுக்கல. இது வந்து டோட்டலாக வந்து 7 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. 7.5 பொறுத்தவரை 92.5 பொறுத்தவரையில் 90 சீட் அலாட் பண்ணியிருக்காங்க. மீதி உள்ள சீட்டு எல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபில் பண்ணிடுறாங்க. இப்போது 7.5ல் 2022, 2023 எவ்வளோ முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். இது ரவுண்ட் 1 கட் ஆஃப் தான். ஓசியை பொறுத்தவரையில் எந்த சீட்டுமே போட 22, 23. பிசியை பொறுத்தவரையில் 2022 275லையும் 2023 பொறுத்தவரையில் 363லையும்
மொத்தம் 88 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்கு 2022 2023 கடையில். எம்பிசியை பொறுத்தவரையில் 2022 280 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 371 முடிஞ்சிருக்குது. 91 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரை 2022 2023 எந்த சீட்டும் போடலை. எஸ்சியை பொறுத்தவரையில் 2022 245 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 388 முடிஞ்சிருக்குது. 93 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரை 2022 2023 போடலை. எஸ்டியை பொறுத்தவரை 2022 2023 போடலை. இப்போது 92.5% எவ்வளோ முடிஞ்சிருக்குதுன்னு பார்ப்போம். ஓசியை பொறுத்தவரை 2022 எந்த சீட்டும் போடலை. 2023 எந்த சீட்டும் போடலை. அதே மாதிரி பிசியை பொறுத்தவரையில் 2022 485 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 540 முடிஞ்சிருக்குது. 55 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எம்பிசியை பொறுத்தவரையில் 2022 463 முடிஞ்சிருக்குது. 23 பொறுத்தவரையில் 498 முடிஞ்சிருக்குது. 35 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. பிசிஎம்மை பொறுத்தவரையில் 476 முடிஞ்சிருக்கு 2022. 2023 பொறுத்தவரை 503 முடிஞ்சிருக்குது. 27 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சியை பொறுத்தவரையில் 362 2022, 409 2023, 47 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்சிஏயை பொறுத்தவரையில் 313 2022, 336 2023, 23 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. எஸ்டியை பொறுத்தவரையில் 2022 293 முடிஞ்சிருக்குது. 2023 பொறுத்தவரையில் 337 முடிஞ்சிருக்கு. 44 மார்க் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இப்போது ரவுண்டு 1 பொறுத்தவரையில் 2022 2023 முடிஞ்ச கட் ஆஃப் வந்து அதிகமாக முடிஞ்சிருக்குது. பிசியில் முடிஞ்சிருக்குது 55, அப்புறம் எம்பிசியில் 35, பிசிஎம்மில் 27, எஸ்சியில் 47, எஸ்சிஏயில் 23, எஸ்டியில் 44 மார்க் டிஃப்ரெண்டில் 2022 2023 கடையில் முடிஞ்சிருக்குது. இப்போ நம்ம வந்து அதாவது எவ்வளோ மார்க் எதிர்பார்க்கலான்னா இதை விட அதாவது 2023 ஒரு 10 மார்க்கு ஃபஸ்ட் ரவுண்டோட 10 மார்க்கு எக்ஸ்ட்ரா வச்சுருந்தா நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையில். இதை வந்து நம்ம எப்படி கணக்கிடுறோம்னா இது சேஃப் ஸ்கோராக இருக்கலான்னு தான். கட் ஆஃப் எப்படின்னா ஏற்கனவே முதல் வீடியோலேருந்து நான் சொல்லிட்டு வர்றேன். கட் ஆஃப் எப்படின்னா கொஸ்டின் பேட்டர்ன் ஈஸியாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கட் ஆஃப் கூடும், எல்லாருடைய மார்க்குமே கூடும். அதே கொஸ்டின் வந்து டஃப்பாக வந்து ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிட்டா கட் ஆஃப் கம்மியாகும். எந்த மார்க்கில் முடியுதோ அதுதான் கட் ஆஃப். இப்போ இது ரவுண்டு 1 இது முடிஞ்சிருக்குது. ரவுண்டு 1 கட் ஆஃப். ரவுண்டு 2 முடிஞ்சதுன்னா ரவுண்டு 2 கட் ஆஃப். மாப்பப் ரவுண்டில் முடிஞ்சதுன்னா மாப்பப் ரவுண்ட் கட் ஆஃப். அதே மாதிரி லாஸ்ட்டில் எவ்வளோ முடியுதோ அது அந்த வருஷத்தோடைய கட் ஆஃப். அப்படி தான் நம்ம பார்க்குறோம். இது சேஃப் ஸ்கோர் தான் பார்த்துட்ருக்கோம். 2022 எவ்வளோ முடிஞ்சிருக்கு, 2023 எவ்வளோ முடிஞ்சிருக்கு, இவ்வளோ எடுத்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. இதே விட கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்டும் பெர்ஃபார்ம் நல்லா பண்ணுவாங்க, நல்லா மார்க் எடுப்பாங்க. அப்போ இதை விட வந்து மார்க் கட் ஆஃப் கூடும். அதே மாதிரி கொஸ்டின் டஃப்பாக வந்துட்டுனா இதை விட மார்க் கம்மியாகும். கொஸ்டின் எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கம்மியாகும். நம்மள்கிட்ட இருக்க கவர்மெண்ட் காலேஜை பொறுத்தவரை 5000 சொச்ச சீட்டும் மொத்தம் டோட்டலாக வந்து 11000 சொச்ச சீட்டு தான் இருக்குது. அந்த எவ்வளோ சீட்டு இருக்குது, எந்தெந்த காலேஜுக்கு எவ்வளோ சீட்டு இருக்குதுங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுவோம். அவ்வளோதான் இருக்குது. ஆனால் எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து 1,50,000 பேர் 55,000 பேர் எழுதுகிறாங்க. அதில் வந்து எத்தனை காலேஜ் போவாங்க? 11,00,000 சொச்சம் பேர் தான் எம்பிபிஎஸ் சீட் எடுக்க முடியும். அவ்வளோ காலேஜ் தான் இருக்குது. இப்போ ஆல் இந்தியா கோட்டாவில் மற்ற மாநிலங்களில் போனாலும் குறையத்தான் எடுக்க முடியும். அதனால் கட் ஆஃபை பொறுத்தவரையில் வந்து நம்ம வந்து கணிக்க முடியாது. எக்ஸாம் முடிஞ்சால் தான் கணிக்க முடியும். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து 7.5 பொறுத்தவரையில் பிசியை பொறுத்தவரை 88, எம்பிசியை பொறுத்தவரை 91, எஸ்சியை பொறுத்தவரை 93 டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. சராசரியாக எல்லா காலேஜிலும் டிஃப்ரெண்டில் முடிஞ்சிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து எத்தனை மார்க் வச்சுருக்கோன்னா அதாவது பிசி எம்பிசியை பொறுத்தவரையில் 400+ இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக இருக்கலாம், கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. கட் ஆஃப் குறைஞ்சிட்டுனா இந்த மார்க்லேயே கவர்மெண்ட் காலேஜே கிடைக்கும். கட் ஆஃப் கம்மியாகிடும். கட் ஆஃப் கூட்டிட்டுனா இந்த மார்ச்சில் இப்போ இந்த மார்க்கில் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜே கிடைக்கும். ஏன்னா வந்து ஃபீஸ் வந்து 2க்கு 1 தான். அதாவது டியூஷன் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு,
மெஸ் பில் எல்லாம் கவர்மெண்ட்டே பே பண்ணனால இவங்க 7 பாயிண்ட்டை பொறுத்தவரையில் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி எஸ்சியை பொறுத்தவரையில் 350 இருந்தால் நம்ம சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கலாம். இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். மே 5 எக்ஸாமு நாளைக்கு, அதாவது 30 இல்லைன்னா 1 அட்மிட் கார்டு வரும். அட்மிட் கார்டு வந்தவுடனே நம்ம என்னென்ன ஃபோட்டோ ஓட்டணும், எப்படி எடுக்கணுங்கிறத ஒரு வீடியோ போடுவோம். இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.